சரி, இந்த ஆட்சியாளர்களுக்கு கோயில் சொத்துக்களுக்கு மக்கள்கிட்ட கொடுக்காம இருக்க என்ன காரணமா? அதான் ஆதிக்கவாதிகளை பாதுகாத்துக் கொள்வது, தானும் ஆதிக்கவாதியாக மாறிக்கொள்வது. மன்னர்கள் காலத்துல வாங்கி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் சைவ மதத்துக்கு நாங்க தொண்டு செய்யறோம்னு சொல்லி மக்கள் மண்ணுரிமையை அனுபவிக்காமல் தடுத்து மடாதிபதி கூத்தடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. அந்த மடாதிபதியை பார்த்தா ஸ்டாலின் பக்கத்துல நிக்கிறான் மேடையில. எங்க இந்து மதத்துக்கு எதிராக அவங்க ஆட்சி நடக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும்? என்ன ஆதாரம் இருக்கு? இந்து மத சொத்து இந்து மதத்திலே இருக்கு. இந்து மத அறுவடை பண்ற உண்டியல் வசூல்கள் அவங்க கையிலே இருக்கு. எல்லா இந்து கோயில்களுக்கும் பல கோடி செலவு செய்து கும்பாபிஷேகம் நடத்தப்படுது. ஏன் நீங்க அரசே அதை செய்றீங்க? கும்பாபிஷேகம் பக்தர்கள் நடத்திக்கிட்டு போகட்டும். நிலங்கள் எடுத்து மக்களுக்கு விநியோகம் பண்ணுங்க. அதுல அரசு மிக கட்டடங்களை கட்டுங்க. அதையே கோயிலுக்கு பூமி சொந்தமாகலாம். சிதம்பரம் கோயிலுக்கு ஏராளமான தங்கத்தால் கோரை போட்டிருக்கிறார்கள். ஏன் தங்கத்தை அவங்கள்ட்ட போட்டிருக்கீங்க? களை வெட்டக்கூடிய பெண்ணு கவரிங் தோடு போட்டிருக்கு. அந்த பெண்ணுக்கு அந்த தங்கம் வந்திருக்கா? கோயில் சொத்து போய் சேர்ந்திருக்கா? அந்த கோயிலை சுற்றி இருக்கிற சேரி மக்கள், பிற உழைக்கும் மக்களுக்கு அந்த சொத்துக்களில் படிப்பதற்கு, வாழ்வதற்கு, வீடு கட்டுவதற்கு, அவர்கள் தொழில் செய்வதற்கு அவர்களுக்கு அந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கா? அந்த சொத்து செலவழிக்கப்பட்டிருக்கா? இல்லை. சிதம்பரம் கோயிலை சுற்றி 1000 கடை இருக்கு. 1000 கடையில் ஒரு 10 கடை கூட ஒரு தலித்து வைக்கல. ஒரு கடை கூட இல்லை. இன்னும் சொல்ல போன யாரோ 2 ஒருத்தருக்கு இடம் இருக்கு, கட்டடம் கட்டி வாடகை வைப்பாங்க. அவ்வளோ. மீதி எல்லாம் பிற மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், பிற மாநிலத்தை சேர்ந்தவர்கள். அவன் இங்க தொழில் செய்யறான். அந்த சேரியை சுத்தி, அந்த கோயிலை சுத்தி இருக்கிற ஒரு 30-40 கிராமத்தை சேர்ந்தவன் ஒருத்தர் அங்க தொழில் செய்யல. அப்ப கடவுளின் பெயரால் சேர்க்கிற சொத்துக்கள், குவிந்த சொத்துக்கள் யாருக்கு பயன்படுது? ஆதிக்க சாதிகளுக்கு பயன்படுது, ஆதிக்க இந்துக்களுக்கு பயன்படுது, ஆதிக்க அரசியல்வாதிகளுக்கு பயன்படுது, ஆதிக்க வர்த்தகர்களுக்கு பயன்படுது. லட்சக்கணக்கான ஏக்கரை கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டு முதலமைச்சர் கூட நிற்கிறான்.